வணக்கம் மேடம். உட்காருங்க சார். இல்ல மேடம், பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒழுங்கா உண்மையை மறைக்காம சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என் ஹஸ்பண்ட் பயங்கர கோவத்துல இருக்காரு. அதனால சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே என்ன நடந்ததோ அதை தயவு செஞ்சு அப்படியே சொல்லுங்க. மேடம், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. அந்த ஷேர்ல சித்து அவராதான் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாரா, இல்ல நீங்களாதான் வற்புறுத்தி அந்த ஷேர் டாக்குமெண்ட்ல அவரை கையெழுத்து போட வச்சீங்களா? இல்ல மேடம், அதுல சித்து சார் தான் கம்பல் பண்ணி கையெழுத்து போட்டாரு. பரத் சார், சித்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவருக்கு இன்னும் இந்த பிசினஸ்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா அவரா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாரு. ஒண்ணு, நீங்க வற்புறுத்தி அவரை கையெழுத்து போட வச்சிருக்கணும். இல்லனா வேற யாராவது தூண்டி விட்டு உங்க மூலமா சித்துவ கையெழுத்து போட வச்சிருக்கணும். இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லுங்க பரத். மேடம், அதான் நான் சொல்றேன்ல, அவராதான் கையெழுத்து போட்டாரு. நான் சித்து சார் கிட்ட இந்த ஷேர் ரொம்ப வீக்கான ஷேரு, அதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் மேடம். அவரு கேட்கவே இல்ல. என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்லி அவராதான் அதுல கையெழுத்து போட்டாரு. என்னடா சொன்ன? எனக்கு இத பத்தில எதுவும் தெரியாது. ஆகாஷ் வந்ததும் அவர்கிட்ட கேட்டுக்க சொன்ன. சொல்றா. நீ தானடா என்ன வற்புறுத்தி போட சொன்ன. இப்ப நீ சொல்ல போறியா உனக்கு கொல்ல சொல்றா. சித்து சித்து ப்ளீஸ் விடு. பரத், இப்பவாது சொல்லுங்க. ஐயோ சித்து ப்ளீஸ். சித்து உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா. நீ தானே என்ன வற்புறுத்தி கையெழுத்து போட வச்ச. எதுக்காக அப்படி பண்ண? நீ என்ன வற்புறுத்தி கையெழுத்து போடுறத வச்சது மட்டும் இல்லாம ஆண்டாள் பாட்டிக்கிட்ட நான் தான் உன்னை கம்பல் பண்ணி டாக்குமெண்ட்ல சைன் போட்டதா சொல்லியிருக்கேன். ஏன்டா அப்படி சொன்ன? சார், அது ஆண்டாள் அம்மா தான் அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க சார். அவங்க சொல்லி நான் செய்யலன்னா என் வேலையே போயிடும் சார். ஏன்னா நான் புள்ள குட்டிக்காரன் சார். ஆண்டாள் அம்மா என்ன மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியல சார். அதனாலதான் இந்த தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு இந்த உண்மையை ஆகாஷ் சார் கிட்ட சொல்லிடாதீங்க சார். அவருக்கு உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார் சார். அதுக்கப்புறம் என் குடும்பமே நடுத்தரல தான் சார் நிக்கும். பிளீஸ் சார், ஆகாஷ் சார் கிட்ட சொல்லிடாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். பிளீஸ் சார், சொல்லிடாதீங்க சார். சித்து என்ன பண்ற? பேசாத. சித்து, அதுல என்ன எழுதிருக்க? நான் அப்புறமா சொல்றேன். சார், பயப்படாத. இந்த பார், உன்னை பத்தி நான் எதுவுமே எழுதல. இத புடி. ஆகாஷ் ஆபீஸ்க்கு வந்ததும் இத அவர்கிட்ட கொடுத்துரு. வாத்தன்ற போலாம். சித்து போலாம் வா. ஐயோ ஆண்டாள், என்னாச்சு உனக்கு? ஏன் அர்ச்சனா தட்டை இப்படி தூக்கி போட்டு உடைக்கிற? எல்லாம் அந்த சாரதாவால தான். என்னமா சொல்றீங்க? சாரதா என்ன பண்ணா? நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வர்ற வழியில அந்த சாரதாவை பார்த்தேன். அவ என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அவ பையன் சித்து நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தினதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றா. அந்த புத்தி கெட்ட சித்து முட்டாள்தனமா நம்ம கம்பெனிக்கு
இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் அம்மாக்காரி ஏன் மேல படிய போடுறான். நான் தான் ஏதோ சதிய பண்ணி அவ பையன் மூலமா நம்ம கம்பெனிக்கு இவ்ளோ நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டேன்னு சொல்றா. ஆகாஷும் என்ன அனாவசியமா திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சித்து நம்ம கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி ஆபீஸுக்கு போகாம அவன் அம்மா வீட்ல போய் உட்கார்ந்திருக்கான். அதுவும் சரிதான். இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை வாழறதுக்கு எல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல. அந்த குடுப்பனை எல்லாம் அந்த சித்துவுக்கு எங்க இருக்க போகுது? அவன் ஒண்ணு இல்லாத குடும்பத்துல பிறந்தவன் தானே. அதான் விதி இங்க இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? சித்துவும் சரி தென்றலும் சரி தப்பானவங்க கிடையாது. அவங்க 2 பேருமே புத்திசாலிங்க தான். அதனால கண்டிப்பா சித்துவால நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு நஷ்டம் உண்டாயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. அத்தை சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. ஏன்னா சித்து மாமா எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யவே மாட்டாரு. சாரதா அத்தை சொல்ற மாதிரி யாரோ சதி வேலை பண்ணிதான் சித்து மாமா மூலமா கம்பெனிக்கு இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிருக்காங்க. அந்த சதி வேலையை யாரு பண்ணாங்கன்னு ஆண்டவன் கண்டிப்பா சீக்கிரமே காட்டி கொடுக்க தான் போறாரு. ஏய் நிறுத்துங்கடி. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த சாரதா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சித்து பண்ணது தப்பு. அவன் வேணும்னேதான் புத்தி கெட்டத்தனமா நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கான். அத புரிஞ்சுக்காம யாரும் சதி பண்ணிட்டாங்க இத பண்ணிட்டாங்கன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரிடி, யாரோ சதி பண்ணிட்டாங்க. சித்து மூலமா நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்போ அந்த சதி வேலை பண்ணது யாரா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். வேற யாரா இருக்கும்? நீங்க தான் அந்த சதி வேலையை பண்ணிருப்பீங்க. சொல்லுங்க அத்தை, நிலா சொல்றது கரெக்ட் தானே? நீங்க தானே சித்து பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு சதி வேலையை பண்ணிருக்கீங்க. என்ன நாம சதி பண்ணிதான் சித்து மூலமா நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணத சாரதா தான் கெஸ் பண்ணிட்டான்னு பார்த்தா இவ்வளவு அதையே சொல்றாளுங்களே. என்ன ஆண்டாள் யோசிக்கிற? அப்போ மாதவியும் நிலாவும் சொல்ற மாதிரி நீ தான் சதி வேலை பண்ணி சித்து மூலமா நம்ம கம்பெனிக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணியா? நீங்க தான் அந்த வேலையை பண்ணதா? கேக்குறோம்ல, சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி, நீங்க தானே பண்ணீங்க? சொல்லுங்க அத்தை, அதான் எல்லாரும் கேக்குறாங்களே. நீங்க தான் ஏதோ சதி வேலை செஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் ஆகாஷ் கிட்ட பக்குவமா பேசி உங்களை காப்பாத்த முயற்சி பண்ணுவோம். இல்லன்னு வைங்க, ஆகாஷ் கிட்ட எங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நாங்களே தெளிவா தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். சொல்லு ஆண்டாள், இப்பயாவது உண்மையை ஒத்துக்க. நீ தான் அந்த காரியத்தை பண்ணியா? சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி, அத்தை, நீங்க தானே நீங்க தானே பண்ணீங்க? பண்ணீங்க. ஆண்டாள், வாயை திறந்து சொல்லுங்க. நல்லதை சொல்லு. சொல்லுங்க, நீங்க தானே பண்ணீங்க? ஏன் அந்த உண்மையை மறைக்கிறீங்க? சொல்லு. சொல்லுங்க அத்தை. அமைதியா இருக்கீங்க. ஏன் அமைதியா இருக்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க அத்தை, தானே சொல்லுங்க பண்ணீங்க? அத்தை. சொல்லு ஆண்டாள். அத்தை, சொல்லுங்க சொல்லு. பாட்டி, சொல்லுங்கன்னு சொல்றோம்ல. பாட்டி, அத்தை, ஆண்டாள், பாட்டி, ஐயோ அத்தை, என்னாச்சு? பாட்டி, என்னாச்சு? அத்தை, என்னாச்சு? மாதவி, பாட்டி. தண்ணி எடுத்துட்டு வா. பாட்டி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. வா மாதவி, வா இந்தாங்க சீக்கிரம். மாமா. குடு. ஆண்டாள், ஆண்டாள். டாக்டர், நான் கண்ணன் பேசுறேன். அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. வரேன்டா. மச்சான் தென்றல், நீங்களும் வாங்க. ஐயோ, இத நான் யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே. இப்ப யார்கிட்ட சொல்றது? என்னடா சித்துவும் தென்றலும் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆபீஸ்கா? மச்சான் மறுபடியும் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டானா? இல்ல இல்ல, ஆபீஸ்ல அந்த மேனேஜரை விசாரிக்க போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி. அம்மா, ஒரு குட் நியூஸ். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. பரவாயில்லையே,
இவ்ளோ சீக்கிரம் உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? எந்த கம்பெனிடா? நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா கம்பெனிக்கும் வேலை தேடி போனேமா. கடைசியில கால் டாக்ஸி மாதிரி கால் பைக் ரைடுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில பைக் ரைடரா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, உனக்கு பைக் எல்லாம் ஓட்ட தெரியுமா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. மச்சான், ஒரு ஹாப்பி நியூஸ், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எந்த கம்பெனில சிறுத்தை? அது இந்த கால் டாக்ஸி மாதிரி கால் பைக் ரைடுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில நான் பைக் ரைடரா ஜாயின் பண்ண போறேன். மச்சான், நீ ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கும் அதே கம்பெனில அதே வேலையை ஏற்பாடு பண்ணிட்டேன். நாம 2 பேரும் போய் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிடலாம்டா. நமக்கு ஆர்சி புக்கு, லைசென்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும் போதும், வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட சொந்தமா பைக் இருக்கணுமா. உன்கிட்ட ஆல்ரெடி பைக் இருக்கு, நான் வேணும்னா எங்கேயாச்சும் பைக் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்டா. என்ன கிண்டல் பண்றியா? என் புருஷன் கோடீஸ்வரன், அவர் எதுக்கு பைக் ரைட் ஜாபுக்குலாம் போனோம்? சரிமா, உன் புருஷரை நீ கோடீஸ்வரராவே வச்சுக்க, நான் மட்டும் அந்த வேலைக்கு போறேன். எனக்காக உங்க கோடீஸ்வர புருஷன் கிட்ட சொல்லி அந்த பைக் மட்டும் எனக்கு தர சொல்லுங்க. இல்லடா, நானும் அந்த வேலைக்கு வர்றேன்டா. சித்து, என்ன பேசிட்டு இருக்க? இல்லம்மா, இனிமே நான் ஆகாஷ் ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கும் போக மாட்டேன். இங்கே தான் இருக்க போறேன். அவன் கூட சேர்ந்து நானும் பைக் ரைடிங் ஜாபுக்கே போறேன். அத்தை, நாங்க ஆபீஸ்க்கு போய் அந்த மேனேஜரை பார்த்து விசாரிச்சோம். நாம சந்தேகப்பட்ட மாதிரி ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் அந்த மேனேஜர் சித்துவை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்காரு. என்ன தென்றல் சொல்ற? ஆமா அத்தை, முதல்ல என்கிட்ட அந்த மேனேஜர் அப்படியெல்லாம் இல்ல, சித்து தான் கையெழுத்து போட்டாருன்னு சமாளிக்க பார்த்தாரு. அப்புறம் சித்து பயங்கரமா டென்ஷன் ஆகி அவரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அதனால பயந்து போய் அவர் உண்மையை சொல்லிட்டாரு. ஆண்டாள் பாட்டி சொல்லிதான் இந்த காரியத்தை பண்ணாராம். அப்புறம் என்ன சித்து, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த 30 லட்சம் லாஸ் ஆனதுக்கு காரணம் நீ இல்லன்னு. என் மாமியாரால தான் இது நடந்திருக்கு. இத நீ ஆகாஷ்க்கு தெரியப்படுத்திட்டா எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அப்புறம் நீ ஏன் அந்த ஆபீஸ்க்கு போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு அங்க போக பிடிக்கல. டேய், உன்னையும் தென்றலையும் அந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சது என் மாமியார் சொத்துல இருந்து உனக்கான உரிமையை வாங்கறதுக்காக இல்ல, என் மாமியாரோட திமிர அடக்கிறதுக்காக தான். அதுக்காக நீ கண்டிப்பா அங்கதாண்டா இருக்கணும். இல்லம்மா, இனிமே அங்க போக எனக்கு விருப்பம் இல்லம்மா. டேய் சித்து, அத்தை சொல்றத கேளு. ப்ளீஸ் தென்றல், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. இனிமே என்னால அங்க வர முடியாது. டேய் சிறுத்தை, நீ சொன்ன அந்த பைக் ரைடிங் ஜாபுக்கே நானும் வரேன். வா, அந்த கம்பெனி டீடைல்ஸ்லாம் சொல்லு. வணக்கம்மா. வாங்க ஜோசியரே, உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்லம்மா. பாத்தீங்களா என்ன, என் உடம்பு சுத்தமா திராணி இல்லாத மாதிரி இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்து நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். என்ன டாக்டர் கூட வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு தாம்மா வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானம்மா. என்ன சொல்றீங்க ஜோசியரே, நான் எப்படி காரணமாவேன்? இனிப்பு, எண்ணெய் பலகாரம் எதுவுமே நான் சாப்பிடறதில்ல, வெறும் பத்திய சாப்பாடு தான். அதுதான் எனக்கு கொடுக்கறாங்க. அப்படி இருந்தும் ஏன் எனக்கு நெஞ்சு வலி மயக்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க பத்திய சாப்பாடு சாப்பிட்றதுனாலயோ இல்ல நீங்க அடிக்கடி டாக்டரை பார்த்து அவங்க உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறதுனாலயோ உங்களுடைய அந்த பிரச்சனையை நிறுத்த முடியாது. ஏற்கனவே உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உங்க ஜாதகப்படி தென்றல் உங்க வீட்டுக்கு மருமகள் ஆகி உங்க கூடவே அந்த பொண்ணு இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும்.
என்ன சொல்றீங்க ஜோசியரே? அதை தவிர நான் உயிரோட இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? நிச்சயமா இல்லம்மா. இத சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்க பரம்பரை ஜோசியரா உங்க உசுரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன், தென்றல் உங்க கூடவே இருந்தா மட்டும்தான் உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்க முடியும். இல்லனா இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தோ விபத்து நடந்தோ உங்க உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். சீக்கிரமா அந்த தென்றலை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாருங்கம்மா. அத சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் வரேம்மா. என்ன இது? சித்து கேபினுக்கு போட்டா ரிங் ஆகி கட் ஆகுது. எங்க போயிருக்காப்ல சித்து? பரத், என் கேபினுக்கு வாங்க. சார் குட் மார்னிங் சார். பரத், சித்து இன்னும் ஆஃபீஸ் வரல? சார் சித்து சார் ஆபீஸ்க்கு வந்தாரு. வந்துட்டாரா? அப்ப கேபினுக்கு கால் பண்ணா சித்து போன் எடுக்கலையே. இல்ல சார், அவர் வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு சார். கிளம்பி போயிட்டாரா? ஏன் சார்? அது வந்து இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆகாஷ், என்னால கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. என்னால கம்பெனிக்கு இப்படி ஒரு நஷ்டம் ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்ன நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சிட்டீங்க, ஆனா பாட்டி மன்னிக்கல. சொல்ல போனா அவங்க என்ன திட்டினது சரிதான். ஏன்னா நான் செஞ்ச தப்பு அப்படி. மற்றபடி நான் பாட்டியோட சொத்துல உரிமை கொண்டாடணும், இல்ல இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்ல பங்கெடுக்கணும் நான் எப்பவுமே ஆசைப்பட்டதே இல்லை. நான் பண்ண நஷ்டத்துக்காக நான் இந்த கம்பெனியை விட்டு போயிடுறேன். நான் பாட்டியோட சொத்துல பங்கு கேட்கறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வரல. அதே மாதிரி அவங்க சொத்தை எனக்கு காப்பாற்றவும் தெரியல. பாட்டி சொல்ற மாதிரி எனக்கு பிசினஸ பத்தி எதுவுமே தெரியல. நான் அந்த பிசினஸ்ல வெறும் 0 தான். நான் இதுக்கு மேலே இந்த கம்பெனியில இருந்தா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணிடும். அதனால இனிமே நான் உங்க வீட்டுக்கும் வரமாட்டேன், உங்க கம்பெனில இருந்து விலகிக்கிறேன். இதுக்காக நீங்க எதுலெல்லாம் கையெழுத்து போட சொல்றீங்களோ அதுலெல்லாம் கையெழுத்து போட நான் தயாரா இருக்கேன். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வந்து கையெழுத்து போடுறேன். ஆகாஷ், சித்து கம்பெனியை விட்டு விலகிக்கிறதா இந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. ஆக்சுவலா சித்துவுக்கு நம்ம பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. நான் தான் அவசரப்பட்டு என் கம்பெனியில் அவரை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டோன்னு என் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே அவரால் ஷேர் மார்க்கெட்ல நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் வேற ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் சித்துவை நம்ம கம்பெனியில வச்சுக்கணுமான்னு எனக்கே நிறைய தடவை தோணுச்சு. ஆனா எப்படி அவர் எங்கேருந்து ரிமூவ் பண்றதுதான் எனக்கு புரியல. நல்ல வேளை இப்போ அவராவே இந்த கம்பெனியை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போதான் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா சார்? ஆமா பரத், உண்மையாவே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நல்ல வேலை சார், நான் கூட பயந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது என் மேல ஆக்ஷன் எடுத்துருவீங்களோன்னு. உங்க மேல நான் ஏன் ஆக்ஷன் எடுக்க போறேன்? நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? தப்பு பண்ணல சார், நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன் சார். இதுக்காக நீங்க எனக்கு இன்கிரிமெண்ட்டே கொடுக்கலாம் சார். இன்கிரிமெண்ட் கொடுக்கற அளவுக்கு நல்ல விஷயமா? பரவாயில்லையே, அப்படி என்ன பண்ணீங்க சார்? உங்க பாட்டி சொன்னதுனால தான் சித்து சாரை வற்புறுத்தி அந்த தப்பான ஷேர்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சதே நான் தான். ஓ, நீங்க தானா? நான் தான் சார் கம்பல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சேன். ஓஹோ, அதனால தான் சார் நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆச்சு. ஓ வாவ்,
அது மூலமா இப்போ உங்க ஆசைப்படியும் ஆண்டாள் அம்மா ஆசைப்படியும் சித்து நம்ம கம்பெனியை விட்டு போயிட்டார்ல. வா பரத், கலக்கிட்டீங்க. எப்படி சார் நம்ம பிரில்லியன்சி? வா, சூப்பர் பரத், பிரில்லியன்ட். கை கொடுங்க. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ராஸ்கல், பாட்டி பேச்சை கேட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கியா? இரு, உன்னை அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். சித்து,